பெண் நிர்வாகியை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் தேடப்படும் அமர் பிரசாத் ரெட்டியை பிடிக்க போலீசார் ஆந்திரா விரைந்துள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். பெண் நிர்வாகி மீது தாக்கல் நடத்திய வழக்கில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத்தை பிடிக்க ஏற்கனவே 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. ஒரு தனிப்படை போலீசார் கடலூருக்கு விரைந்த நிலையில அமர் பிரசாத் ரெட்டி அங்கிருந்து தப்பி ஆந்திரா நோக்கி விரைவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று ஆரணி அருகே அவரது காரை போலீசார் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்போது 2 பாதுகாவலர்கள், ஒரு ஓட்டுநர் மட்டுமே அந்த காரில் இருந்திருக்கிறார்கள். அவரிடம் விசாரணை நடத்திய போது அண்ணாமலை அவர்களின் நடைப்பயணத்தில் கலந்து கொண்டு பாதியிலே புறப்பட்டதாகவும், அதற்காக அவரது பாதுகாப்பிற்காக நாங்கள் வந்ததாகவும், ஆரணி அருகே இறங்கிவிட்டு அவர் ஆந்திரா நோக்கி சென்றதாகவும் அவர்கள் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அதனை அடுத்து தற்போது ஆந்திராவுக்கு தனிப்படை போலீசார் விரைந்திருக்கிறார்கள். அதே போல திங்கட்கிழமை அன்று அவர் முன்ஜாமீன் பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும், அதற்குள்ள அவரை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா சென்னை கோட்டூர்புரம் பாரதியாவணி பகுதியை சேர்ந்த தேவி, இவர் தங்கை ஆண்டாள், இவர் பாஜக மாவட்ட துணைத் தலைவியாக பதவி வகித்திருக்கிறார். கடந்த 19ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்தபோது சித்ரா நகர் பகுதியை இருந்து ஆட்களை அழைத்து வருவது தொடர்பாக ஆண்டாளுக்கும் அதே கட்சியை சேர்ந்த நிவேதா என்பவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தான் 21ஆம் தேதி இரவு பாஜக பிரமுகர் அமர் பிரசாத் ரெட்டியின் கார் ஓட்டுநர் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் என்பவர் நிவேதா மற்றும் சில நபர்களை கொண்டு தேவியை அடித்ததாகவும், அது தொடர்பாக தான் இந்த கூட்டுப்புறத்தில் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டதன் அடிப்படையில் 8 பிரிவின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதுல ஸ்ரீதர் மட்டுமே கைது செய்யப்பட்ட நிலையில மற்றவர்கள் 6 பேர் தலைமறைவா இருக்கிறார்கள். அமர் பிரசாத் ரெட்டி உள்ளிட்ட 6 பேருக்கு தலைமறைவா இருக்கக்கூடிய நிலையில அவர்களை பிடிப்பதற்கு தான் தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில அமர் பிரசாத் ரெட்டி தற்போது ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாகவும், அவரை பிடிக்கக்கூடியதற்கு தனிப்படை போலீசார் ஆந்திரா விரைந்திருப்பதாகவும் போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆரணி அருகே அவரது காரை நேற்று மடக்கி பிடித்த போது 2 பவுன்சர்களும் ஒரு ஓட்டுநர் மட்டுமே இருந்ததாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் அவர் கைது செய்யப்பட என்ற தகவலையும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.